ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி க்ளீனிங் வீடியோ அண்டு டிப்ஸு எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஈஸியான முறையில் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்னா, இப்போ நம்ம அதிகமாக மோஸ்ட்லி இந்த சின்ன ஜார் தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம வாஷ் பண்ணி நம்ம பேஸ்கெட்டில் வாஷ் பண்ணி போடும்போது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக காஞ்சிச்சுன்னா தூக்கி அப்படியே நம்ம ஷெல்ஃபில் வச்சுடுவோம். அப்படி வைக்காதீங்க. இதுமாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன மசாலா அரைக்கிற எல்லாமே ஒரு பேட் ஸ்மெல்லு வரும். நம்ம நிறைய மசாலா அரைப்போம். எல்லாமே நீங்கள் அப்படியே வச்சுட்டு நல்லா கழுவி காய வச்சாலும் நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி அந்த மூடியும் நம்ம நிமித்தி வச்சு அந்த ஜாரும் நம்ம கவுத்தி வச்சோன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஓப்பன் காற்று போகவும், இந்த பக்கம் வெளிப்படையாக இருக்கும்போது அந்த வாசலை ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சமாக இந்த ஸ்மெல்லு இருக்கும். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் சுத்தமாக நம்மளுக்கு வராது. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மிக்ஸி ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு பேட் ஸ்மெல் எதுவும் வராது. அதேமாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூருக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மிக்ஸி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணணும்னா இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி அது மாதிரி இதில் போட்டு நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுட்டு போனீங்களோ அதே ஸ்மெல்லு ஃப்ரெஷ்ஷாகவே அதேமாரி இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வராது. நீங்கள் சாதாரணமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கேயாவது வெளியூருக்கு போகிற மாதிரி இது மாதிரி செஞ்சுடுங்க. அதேமாரி அந்த மெயின்டைன் பண்ணுறது நல்லா இதேமாரி மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த வாசல்லலாம் நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். நான் அப்படி தான் எங்கள் வீட்டை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மிக்ஸி ரொம்ப மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவும் ஒரு பேர் ஆகாது. நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும், பார்க்க சுத்தமாக இருக்கும். அடுத்து வாங்க, அதே சின்ன ஜார் இருக்குது இல்லையா, மிக்ஸி ஜார், இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பண்ணுறதுனால அதில் சரியாக நம்மளுக்கு அறப்படாது. அந்த ஷார்ப்னஸ்லாம் கொஞ்சம் போயிடும். அதை நம்ம வீட்லேயே கடையில் கொடுக்காம நம்ம வீட்லேயே ரொம்ப நல்லா ஷார்ப்பாக அரைக்கிற மாதிரி, நைஸாக அரைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஒரு பொருள் வச்சு தான் நம்ம இப்போ ஷார்ப்பாக பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி நீங்கள் மாஸ்க் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மிக்ஸி எப்போவும் உங்களுக்கு சீக்கிரம் கரண்ட்டு மிச்சமாகும். உங்களுக்கு மணி சேவிங் ஆகும். நல்லா அரைப்படும். மிக்ஸியும் நம்ம கடையில் கொடுத்து பண்ண தேவையில்லை. இது மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டை ஓடு தாங்க நம்ம அரைக்க போகிறோம். அந்த முட்டை நம்ம செஞ்சுட்டு அதை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. நான் அடிக்கடி வாஷ் பண்ணியாச்சு. எந்த முட்டையில் எது நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல்லு வரும்னா அந்த மஞ்சக்கரு மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஆல்ரெடி இந்த தோலில் நம்மளுக்கு எப்பவுமே வெள்ளைக்கரு தான் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் வாஷ் பண்ணால் போயிடும். எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸியில் போய் அரைச்சிட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு குயிக்காக வேலை ஆகிடும். நம்மளுக்கு கரண்ட்டும் சேவிங் ஆகிடும் மிச்சம் நம்மளுக்கு. இதை பவுட்ரு நீங்கள் தூக்கி போடாதீங்க. வேறு ஒரு நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அது நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இந்த பவுடரை எடுத்து வச்சுட்டு இந்த மிக்ஸி நம்ம வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு முட்டை ஓடு வாஷ் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, ஸ்மெல்லு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம விம் லிக்விட் ஊற்றிக்கலாம். விம் லிக்விட் ஊற்றி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அரைச்சதுக்கான சோறு நம்ம சுத்தமாக தெரியாது. நம்ம இங்கே வெயிலில் காய்ச்சி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ரஃபாக ஒரு தடவை ஓட விட்டாவே போதும். நம்மளுக்கு அந்த மிக்ஸி நீட்டாக க்ளீன் ஆகிடும். அது எந்த ஸ்மெல்லும் வராது. மிக்ஸி நல்லா அரைப்படும். வாங்க நம்ம அடுத்த டிப் போகலாம். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு பாக்கெட்டு மீரா ஊற்றிக்கிட்டேன். மீரா ஷாம்பு இதை ஊற்றி நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பர்பஸ்க்கு இந்த தண்ணி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஒரு ரூபா பாக்கெட் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஈவனாக. தண்ணியை நிறைய சேர்க்காதீங்க. அந்த ஒரு ஷாம்பு பாக்கெட்டுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ அளவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஷாம்பு நம்ம கரைகிற மாதிரி ஸ்பூனில் நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கெங்கே நம்மளுக்கு ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகும். மற்றதெல்லாம் நம்ம சோப்பு அது இதெல்லாம் நம்ம ஷாம்பு அதெல்லாம் லிக்விட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம தேய்ச்சினா வெள்ளை தெரியும். இந்த ஷாம்பு வச்சு நீங்கள் எங்கே க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது. நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ வாங்க நம்ம அந்த ஷாம்பு தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா இந்த தண்ணியை உங்களுக்கு நிறைய இருக்கிற வீட்டில் இருக்கிற நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி நம்ம தண்ணியை நம்ம கலக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாவே போதும், கலக்கி வச்சுக்கிட்டாவே.
பாருங்கள், நம்ம வந்து மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இப்போது இந்த தண்ணி நான் இப்போ எங்கே கொண்டு போக போகிறோம் தெரியுங்களா? நான் வந்து இப்போ நம்ம கிச்சனில் போய் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சிட்டோன்னா இப்போ காலை டிஃபன் செஞ்சு அந்த அடுப்பு மேலாம் ஒரே மாவாக இட்லி மாவுலாம் இருக்குது பாருங்கள். அதேமாரி நம்ம வந்து நான்வெஜ் சண்டே டைம் சமைப்போம். சமைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கிச்சன் உள்ள போனாவே மீன் வாடை, சிக்கன் வாடைலாம் நம்மளுக்கு அடிக்கும். இது மாதிரி நீங்கள் ஷாம்பத்தில் நீங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு நான்வெஜ் சுத்தமாக வராது. நம்மளுக்கு வந்து அந்த அடுப்பு மட்டும் இல்லைங்க, அந்த சைடுக்கு நம்ம தாளிக்கும் போது அடிக்கும் இல்லையா அந்த டைல்ஸு, அதையும் சேர்த்து இந்த ஷாம்பு தண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப உள்ளே வரும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கிச்சனில் வரும்போதே நீங்கள் நான்வெஜ் சமைச்சிங்களா அப்படின்ற ஸ்மெல்லு நம்மளுக்கு வரவும் வராது. அதேமாரி அந்த அடுப்பு வந்து ஸ்டீல் அடுப்பு தானே, பார்க்கவே நல்லா தகன்னு புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணுறதுனால. அதேமாதிரி நம்மளுக்கு தண்ணி அதிகம் செலவாகாது. அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறின பிறகு நம்ம ஒரு காட்டன் எடுத்து துடைச்சிட்டுனா அந்த அடுப்பு வந்து நல்லா பலன்னு இருக்கும் பாருங்கள். ஒரு தடவை துடைக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், கிளார் அடிக்குது பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதேமாதிரி பேட் ஸ்மெல் சுத்தமாக நம்மளுக்கு வரவும் வராது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கலக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி இன்றைக்கி நிறைய நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுப்பு மட்டும் தான் வேணும்னா அடுப்புக்கு இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு ஒரு டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா அந்த கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், நம்ம ஒரு தடவை தொடச்சி நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அதேமாரி எந்த ஒரு வரவும் வராது, நல்லா புத்துணர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கிச்சன் உள்ள நுழையும் போதே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷம் கூட ஆகலை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக நான் பண்ணிவிட்டேன். அதையே நான் டைல்ஸுக்கு மேலே அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோட பிசு தன்மை எதுவுமே இருக்காது. பார்க்க நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். இதே மாதிரி நம்ம டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே இந்த ஷாம்பு தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன டிப் பார்க்கலாம் வாங்க. ஒரே மாதிரி இட்லி செஞ்சால் உங்களுக்கு போர் அடிச்சுதா, தட்டு இட்லி நம்ம இட்லி பானையில் செஞ்சு போர் அடித்தா இதை மாதிரி வந்து டைம் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம். இட்லி பாத்திரம் கழுவுறது ரொம்ப ஈஸி, அதிகம் பாத்திரம் தேராது. நான் வந்து கீழே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இது ஷார்ட்ஸுக்காக எடுத்து இப்போ வீடியோவை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அடியில் ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து அடி ஒரு கிணத்துல மாவு ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. பசங்களுக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி ரவுண்ட் இட்லி சாப்பிட்டு போர் அடித்தா ஒரு சேஞ்சுக்காக நீங்கள் இப்படி பண்ணலாம். அந்த கிணத்துல ஊற்றி வச்சுட்டேன் நான். அது நல்லா வெந்துடுச்சு. அது இப்போ நம்ம வந்து அந்த ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. ஸ்பூனில் நம்ம சுற்றி எடுத்து விட்டோன்னே நல்லா ஒட்டாது வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கேக்கு மாதிரியே மெத்தடாக நான் இட்லி செஞ்சுருக்கேன், கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பீஸு சாப்பிட்டாவே நம்ம வயிறு ஃபுல்லாகிடுது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி கரெக்டாக சரியாக இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு செஞ்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கே ஃபுல்லாகிடும். உங்களுக்கு வேலையும் மிச்சம், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுமாதிரி தாளிச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.